ட்ராப் கோராஸ். கோரா வகையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற கோரா தான் வந்து ட்ராப் கோராஸ்னுவாங்க. அந்த சின்ன சைஸ் கோராக்கு ஒரு நானோ டேங்க்கில் நான் வந்து செட் பண்ணணும்னு வந்து ஆசைப்பட்றேன். அந்த செட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நான் யூஸ் பண்ண போகிற ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் என்னென்னா இந்த ட்ரிப்வுட் தான். அது என்ன மேஜராக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ளஸ் சப்போர்ட்டிங் ராக்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி ஒரு செட்டப் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ நான் என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறேன், என்ன மாதிரி ஃபிஷஸ் நான் விட்டுருக்கேன், எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வுட்டோட பிளேஸ்மெண்ட் வந்து இந்த ஆங்கிளில் தான் வரணும் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஃபில்டர் வச்சு பார்த்துடணும். என்னென்னா இந்த மாதிரி ஆங் ஆன் பேக் ஃபில்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரோட இன்லெட் வந்து தண்ணிக்குள்ளே டேங்க்குள்ளே வரும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட பிளான்ட் டேங்க் சாயிலை ஹைட் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அடி ஃபில்டர் வச்சு பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் இதுக்கு மேலே வந்து சாயில் போட்டோம்னா அது ஃபில்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். எல்லாமே இந்த டிசைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சாயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளான்டட் சாயில் தான் நான் வந்து அகைன் வந்து ரீயூஸ் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும், நம்ம யூஸ் பண்ண சாயில் வந்து ரீயூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பிளான்ட் டேங்க் சாயில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் மேலே கூட வந்து யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த சாயில் வந்து நியூட்ரியன்ஸ் இருக்கா இல்லையான்றது உங்களோட பிளான்ட் க்ரோத்லேருந்து வந்து தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து என்னோடய சாயில் வந்து நான் ரீயூஸ் தான் பண்ணுறேன். ஸோ இந்த சாயில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முன்னே வராமல் இருக்கிறதுக்காக இன்னொரு ஹைட் ஏற்றுறதுக்காக நான் வந்து ராக்ஸ் வச்சு அந்த சாயிலை வந்து நான் தடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இவ்வளோ ராக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே இந்த டேங்க் வந்து எதுவும் ஆகாதா, இல்லை இவ்வளோ ராக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ராக்ஸோட பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம ப்ராப்பராக கீழே விழாத மாதிரி நம்ம செட் பண்ணோம்னா எவ்வளோ ராக்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். நிறைய செட்டப்பில் வந்து பார்த்துருக்கேன், நிறைய ரொம்ப வெயிட்டான கல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸ் வந்து கிளாஸில் எங்கேயுமே விழாமல் இருக்கணும். விழுந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கிளாஸ் வந்து கிராக் விட்டுரும். ஸோ பின்னாடி நமக்கு எவ்வளோ சாயில் வேணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ்லாம் வச்சு சாயிலாம் வந்து ஆட் பண்ணிட்டோம். பட் இப்போ வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா இது அப்படியே என்னோட ஐடியா பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ராக்ஸில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு அதுலேயும் கொஞ்சம் சாயில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செட்டப்போட எண்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறோம், என்னோடய சாயில் ஃபார்மேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக போக வந்து இன்னும் தெரிஞ்சுட்டே இருப்பீங்க. ஸோ பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது பார்க்கும்போது வந்து தெரியுதுல்ல, நான் வந்து எந்த ஒரு டைரெக்ஷனில் எப்படி ஒரு ஃப்ளோவில் வந்து சாயில் வந்து நான் கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக்ஸ் எல்லாம் எப்படி வச்சு அந்த சாயில் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஃபார்மேஷன் கொண்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுற ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லே அவுட்டை நீங்கள் இன்னும் அழகுபடுத்துறதுக்காக இன்னும் டீட்டெயிலிங் பண்ணுறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ராக்ஸ் சேர்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் அங்கெல்லாம் கூட வச்சுக்கலாம். என்னோட லே அவுட் இது தான், நான் முடிச்சிட்டேன். இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு மட்டும்தான் வந்து பிளான்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிரேவல்ஸ், அதாவது நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த காஸ்மெட்டிக் சாண்ட் அப்படின்ற அந்த ஒரு சாயில் தான் நான் வந்து சாண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிளான்ட் டேங்க் சாயில் ஏதாச்சும் அதில் இருக்குது அப்படின்னா அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் காஸ்மெட்டிக் சாண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் ஆட் பண்ணுற அந்த வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, சைஸும் சரி வால்யூமும் சரி ரொம்ப கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நான். இதுக்கு என்ன காரணம்னா என்னோடய டேங்க் ஆல்ரெடி வந்து ஒரு குட்டி டேங்க் அப்படின்றதுனால அதை இன்னும் நான் ஹைட்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களோட டேங்க் எப்படி நீங்கள் பெருசாக காட்டலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் நம்மளோட சேனல் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். ஸோ அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது இந்த செட்டிங்க்கு என்னோடய கிரேவல்ஸை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வாட்டர் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணுற செட்டப்பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் பண்ணிவிட்டு தான் வந்து நான் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுவேன் எப்பயுமே. பட் இப்போ நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 days வந்து எம்டி டேங்க்ல பிளான்ஸ் இல்லாமல் வெறும் சாயில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு டேங்க் வந்து நான் ரன் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து பிளான்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்டார்ட் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட யூசஸ் என்ன அப்படின்றதே நம்ம ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். பட் அதே மெத்தடை தான் நான் இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கல் வந்து
ட்ரிஃப்ட்வுட் மேலே வச்சுருக்கேன். இது எதுக்காகனா சம்டைம்ஸ் இந்த ட்ரிஃப்ட்வுட் வந்து ஃப்ளோட் ஆகிடும், அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் இந்த ட்ரிஃப்ட்வுட் வந்து ஃப்ளோட் ஆகலை. ஸோ வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 days டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிளான்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஓரளவு வந்து செட்டில் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாரஜன் ரிப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்க்ரவுண்ட் பிளான்ட் வந்து நான் மேஜர் பார்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறேன். அது என்ன மேஜர் பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் நிறைய வந்து இந்த ஒரு பிளான்ட் தான் வந்து இருக்க போகுது. இந்த பிளான்ட் வந்து ஒரு ஈஸியான பிளான்ட்னே வந்து சொல்லலாம். எனக்கு இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமில் வந்து கொஞ்சம் எனக்கு ட்ரபுளாக இருந்தது, பட் இப்போ அது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டி கார்லோ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிளான்ட் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை நிறைய ஷாப்ஸ்லேயும் வந்து பார்த்துருக்கலாம். ஒரு கார்பெட் பிளான்ட் இது ஆக்சுவலாக ஃபோர்க்ரவுண்ட் பிளான்ட் கூட இல்லை, இது ஒரு பெஸ்ட்டு கார்பெட் பிளான்ட்டாகவே வந்துருக்கும் மாண்டி கார்லோ. அந்த பிளான்ட்டையும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் சம் ஸ்டெம் பிளான்ட்ஸை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த ட்ரிஃப்ட்வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்ரோஃபிலா பினாடிஃபிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பிளான்ட்டை நீங்கள் வந்து சாயிலில் வச்சாலும் வளரும், ட்ரிஃப்ட்வுட்டில் நீங்கள் கட்டி வச்சாலும் வளரும், அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு ராக்கில் வச்சாலும் இந்த பிளான்ட் வந்து வளரும். ஸோ கைஸ், இவ்வளோ தான் என்னோடய செட்டப் வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒரு ஃபிஷ் டேங்க் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபிஷ் டேங்க் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலும் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக வந்து சொல்லலாம். அதையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் பண்ண முடிஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம அதை கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.